Hey everyone, welcome back to my channel. This is Rakhi Bala and you're watching Rakhi Bala's Hindi tutorial. So today we are going to see one interesting topic from Madhima course book, and the topic is from your prose lesson 1, Birbal ki Chaturai. Birbal ki Chaturai means the cleverness of Birbal. Birbal. So now I am going to give a line by line explanation of this lesson. बीरबल अकबर बादशाह के दरबार में रहता था. So बीरबल used to stay in Akbar's palace. அவரோட பேலஸ்ல வந்து இருந்துட்டு இருந்தாரு. वह हाजिर जवाब व्यक्ति था. हाजिर जवाब means so ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு व्यक्ति, ஒரு பர்சனா இருந்தாரு அந்த பேலஸ்ல. उसकी होशियारी के कारण बादशाह उसे बहुत चाहते थे. so அவருடைய கிளவர்னஸ்க்காகவே பாட்ஷா மீன்ஸ் கிங். ஸோ கிங் வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்கும், கிங்குக்கு ரொம்ப பிடிக்கும். और उसका आदर भी करते थे. அவரை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த கிங் बादशाह अकबर. तो बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में टहला करते थे. so रोज शाम को means daily evening. बादशाह used to walk around the garden. அந்த பகீச்சை இருக்கு இல்லையா, அந்த பேலஸ்க்கு வெளியே பகீச்சை இருக்கு. பகீச்சை மீன்ஸ் கார்டன். ஸோ அந்த கார்டன்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா வாக்கிங் போவாரு. बीरबल भी उनके साथ जाया करते थे. सो बीरबल வந்து அவர் கூட வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. एक दिन दोनों टहलते टहलते एक छोटे तालाब के पास पहुंचे. सो one day அவங்க வாக் போயிட்டே இருக்கும்போது they reached one small pond, near a small pond. Okay. सो बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे. सो बादशाह என்ன பண்றாரு, அவரோட கைகால் வந்து கழுவுறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்குறாரு. झाड़ी के दिन था. झाड़ी மீன்ஸ் வின்டர். வந்து ரொம்பவே ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. झाड़ी के दिन மீன்ஸ் இட் வாஸ் வெரி சில் கிளைமேட் ஆர் வின்டர் கிளைமேட். ஓகே, வின்டர் வெதர். ஸோ पानी बर्फ के समान ठंडा था. पानी வந்து தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா बर्फ के समान. बर्फ मीन्स आइस. ஸோ ஐஸ் வாட்டர் மாதிரி அவ்வளோ கூலிங்கா இருந்துச்சாம். बादशाह ने झट बाहर आते हुए कहा, बीरबल क्या कोई अब इस पानी में नहा सकता है? ஸோ உடனே தண்ணிக்குள்ள இறங்கின உடனே வெளியே வந்துட்டு யாருக்கிட்ட கேட்கிறாரு, பீர்பால் கிட்ட கேட்கிறாரு. ஸோ யாராச்சும்னால இந்த தண்ணியில வந்து குளிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. बीरबल ने तुरंत उत्तर दिया, नहाने की बात छोड़ दीजिए, पैसे मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है. ஸோ குளிக்கிறதெல்லாம் விடுங்க, குளிக்கிற பேச்செல்லாம் விடுங்க. பணம் கிடைச்சதுன்னா யாரு வேணாலும் இந்த தண்ணியில நைட்டு ஃபுல்லா அவங்களால ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. बादशाह को उसकी बातों पर विश्वास नहीं हुआ. विश्वास मीन्स बिलीव. ஸோ பீர்பால் சொன்னது வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அவங்க நம்பிக்கையே இல்லை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல. उन्होंने कहा ये असंभव है. असंभव அப்படின்னா impossible. this is impossible. இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. अगर कोई इसे कर दिखाए तो मैं उसे 5,000 रुपए इनाम में दूंगा. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி பண்ணி காமிச்சாங்கன்னா ஸோ ஐ வில் கிவ் தெம் 5,000 rupees as a reward. ஒரு ரிவார்ட் மாதிரி நான் 5,000 rupees கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா கிங். दूसरे दिन सवेरे बीरबल ऐसी व्यक्ति की खोज में निकला जो उसकी बातों को सच्चा साबित कर सकता है. ஸோ दूसरे दिन மீன்ஸ் செகண்ட் டே பீர்பால் வந்து இந்த மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பர்சனை தேடிட்டு போறாரு. அப்போ தேடிட்டே போகும்போது சன்யோக் வன்ஷ் அப்படின்னா எதிர்பாராம ஒரு மேன் கூட அவங்க மீட் பண்றாங்க. அவர் வந்து யாரு அப்படின்னா தேஹாத்தி லக்கட்ஹாரி அப்படின்னா என்னன்னா உட் கட்டர். அவர் வந்து ஒரு உட் கட்டர். को देखा जो अपने सिर पर लकड़ियों का भारी गट्ठा मीन्स ஒரு ஹெவி bunch of wood அது வந்து தலை மேல வச்சு அவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ சிர் பர் அப்படின்னா சிர்பர் மீன்ஸ் ஆன் ஹிஸ் ஹெட். ஸோ அவர் வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. உஸ்கா ஷரீர் ஹட்டா கட்டா மீன்ஸ் அவர் வந்து நல்லா ஒரு பாடி பில்டர் மாதிரி இருந்தார். ஹட்டா கட்டா ஷரீர் மீன்ஸ் பாடி. ஸோ ஹட்டா கட்டா மீன்ஸ் நல்லா हाइट एंड वेटा இருக்கிறது. वह रात भर लकड़ी काट कर सवेरे उसे
बेचता है. ஸோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உட்கட்டர் நைட் ஃபுல்லா அவரு wood எல்லாம் கட் பண்ணி மார்னிங் வந்து அது வித்துருவாங்க. बेचता है means बेचता means sales. So he used to sales the wood in morning and at night he will cut the wood. बीरबल ने उससे पूछा क्या तुमको सर्दी नहीं लगती. ஸோ அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா நைட் ஃபுல்லா அவர் வேலை செய்றாங்க இல்லையா, ஸோ அவர்கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு வந்து சர்தி மீன்ஸ் உங்களுக்கு கோல்டா இல்லையா, கூலிங்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்தி நெஹி லக்தி, உங்களுக்கு வந்து கூலிங் எல்லாம் சில்னஸா இருக்காதா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. लकड़हारी ने कहा मैं बाल बच्चों वाला हूँ. बाल बच्चों वाला हूँ மீன்ஸ் நான் குடும்ப குழந்தை குட்டியோட இருக்கேன் நானு. सर्दी गर्मी की परवा करूँ तो रोटी कैसी कमाऊंगी. ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா சர்தி கோல்டு, கர்மி மீன்ஸ் வெயில், ஓகே கர்மி மீன்ஸ் சம்மர், ஹாட் அண்ட் கோல்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா தென் ஹவு குட் ஐ ஏர்ன் ஃபார் மை லிவிங், நான் வந்து எப்படி என்னோட டெய்லி சாப்பாட்டுக்காக நான் என்ன பண்ணுவேன், கமாவுங்கி கைசே கமாவுங்கி அப்படின்னா என்னன்னா நான் எப்படி ஏர்ன் பண்ணுவேன், இதெல்லாம் பார்த்தேன்னா நான் எப்படி ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. बीरबल ने उसे सारी बातें समझाई तो उसने बादशाह की शर्त सहर्ष स्वीकार कर लिया. So तो उसने बादशाह की शर्त means what, அவங்களோட கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்றது. ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அண்ட் பீர்பால் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நின்னா he will give 5,000 rupees and he is okay with this condition. So அவர் வந்து வர்றாரு. शाम को 6 बजे अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालाब के पास पहुंचे. அப்போ நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து என்னாச்சுன்னா ஈவினிங் பாட்ஷா அண்ட் அக்பர் எல்லாருமே வந்து அந்த பாண்ட் கிட்ட போறாரு, பாண்ட் கிட்ட ரீச் ஆகுறாங்க. वह देहाती भी वहां बीरबल के पास पहुंचा. ஸோ அந்த தெஹாத்தி அந்த உட்கட்டரும் வந்து என்ன பண்றாரு, அவங்க கூடயே அந்த பாண்ட் கிட்ட போய் நிக்கிறாரு. बादशाह ने कहा सुनो सुनो अब से सवेरे 6 बजे तक इस तालाब में गर्दन तक के पानी में खड़े रहना चाहिए. So बादशाह the king is ordering that இங்க பாருங்க, நீங்க வந்து இந்த பாண்ட்ல கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்க கழுத்து வரைக்கும் தண்ணியில நீங்க நாள் ஃபுல்லா நிக்கணும், அதாவது ஹோல் நைட் வந்து இந்த தண்ணியில வந்து நிக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. 1 मिनट के लिए भी बाहर नहीं निकलना समझा மீன்ஸ் ஒரு நிமிஷத்துக்காக கூட வெளியே வந்து நிக்க கூடாது, ஓகேவா அப்படின்னு வந்து கேக்குறாங்க சொல்றாங்க. சரியா, ஒரு நிமிஷம் 1 मिनट के लिए भी बाहर नहीं निकलना समझा, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்டனா உட்கட்டர் கிட்ட இந்த பாட்ஷா அந்த கிங் வந்து சொல்றாரு. तुमको खाना या पानी भी रात भर नहीं मिलेगा. அவர் என்ன சொல்றாங்கன்னா तुमको खाना மீன்ஸ் ஃபுட். ஸோ உனக்கு ஒரு ஃபுட் இல்லை வாட்டர் எதுவுமே நைட் ஃபுல்லாக உனக்கு கிடைக்காது. யூ வில் நாட் கெட் எனிதிங். இந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. போலோ ஏ ஷர்த் மஞ்சூர் ஹே. மஞ்சூர்னா அக்செப்ட் பண்றியா இல்லையா, இது உனக்கு ஓகேவா, இந்த கண்டிஷன் வந்து உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. தேஹாத்தி ने कहा जरूर सब शर्त मंजूर है. ஸோ தேஹாத்தி அந்த உட்கட்டர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா எனக்கு இதுல ஓகே, ஐ எம் ஓகே வித் திஸ் அண்ட் ஐ வில் ஸ்டாண்ட் இன் த வாட்டர், அந்த வாட்டர்ல வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. उसी वक्त वह जाकर गर्दन तक के पानी में खड़ा हो गया. ஸோ அதே டைம் அதே செகண்ட்ல என்ன பண்றாங்க, அந்த உட்கட்டர் போய் அந்த தண்ணியில போய் கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கிற வரைக்கும் அவங்க நிக்கிறாங்க, கழுத்து வரைக்கும் தண்ணியில நிக்கிறாங்க. बादशाह ने 2 नौकरों को उस देहाती की रखवाली மீன்ஸ் அவங்கள வந்து கார்டு பண்ணுவாங்க இல்லையா, வெளியே வராங்களா இல்லையான்னு அது பாக்குறதுக்காக ஒரு கார்டு செக்யூரிட்டி மாதிரி நிக்கிறாங்க. யாருன்னா 2 நௌக்கர் மீன்ஸ் சர்வெண்ட். ஸோ 2 சர்வெண்ட் வந்து நிக்கிறாரு. கன்னே கே லியே நியுக்த் கியா. நியுக்த் மீன்ஸ் அவங்கள அப்பாயிண்ட் பண்றது. ஸோ 2 சர்வெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ டு லுக் ஆஃப்டர் தட் தேஹாத்தி. அந்த தேஹாத்திங்கிறது உட்கட்டரை வந்து பாக்குறதுக்காக
ரெண்டு சர்வெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு அவரு. दूसरे दिन सवेरे वह देहाती दोनों नौकरों के साथ बादशाह के पास आया. So whole night அந்த woodcutter வந்து நின்னு தண்ணிலே நின்னு இருக்காங்க. அண்ட் மார்னிங் அவரு அந்த ரெண்டு சர்வெண்ட் கூட யார பார்க்க போறாங்கன்னா கிங்க பார்க்க போறாங்க. எதுக்காக? ஃபார் கெட்டிங் அ ரிவார்ட். 5000 rupees கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ரிவார்ட் வாங்குறதுக்காக அவரு போறாரு. बादशाह को बड़ा ताजुब हुआ. ताजुबना அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. So he is very amazed and surprised. ரொம்ப சர்ப்ரைசிங்கா பார்க்கறாங்க. उन्होंने पूछा तुमको जरा भी सर्द महसूस नहीं हुआ? So he is asking உனக்கு கொஞ்சம் கூட அந்த கூலிங் அந்த சில்னஸ் உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. देहाती ने कहा हुजूर तालाब के किनारे पर जो दीप जल रहा था उसी को देखता हुआ मैं खड़ा रहा. So அவர் என்ன சொல்றாங்கன்னா the woodcutter என்ன சொல்றாரு? ஹசூர் மீன்ஸ் மை லார்ட், நான் வந்து அந்த பாண்டுக்கு சைட்ல தீபம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தீபத்தோடைய வெளிச்சம், அந்த தீயோட நெருப்போடைய வெளிச்சம் பார்த்தே நான் வந்து நாள் ஃபுல்லா நின்னுட்டேன், நைட் ஃபுல்லா நின்னுட்டேன். ஸோ அதனால எனக்கு அது எந்த ஃபீலிங்கும் வரல, எந்த சில்னஸும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. முझे बिल्कुल सर्दी नहीं महसूस हुआ. ஸோ அதை பார்த்துட்டே இருந்தனால எனக்கு बिल्कुल மீன்ஸ் டோட்டலி ஐ டிடன்ட் ரியலைஸ் தட் சில்னஸ், அந்த சில்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. अकबर ने कहा मालूम होता है उस दीप की गर्मी ने सर्दी को दूर कर दिया है. ஸோ அக்பர் வந்து சொல்றாங்க அந்த தீபத்தோடைய சூட்டுனாலதான் உனக்கு கொஞ்சம் வெப்பமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சில்னஸ் வந்து வராம இருக்கிறதுக்காக அந்த தீபம் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு அக்பர் வந்து சொல்றாரு. इसलिए तुमको इनाम नहीं मिलेगा. சோ இதனால உனக்கு ரிவார்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ரிவார்ட் கிடைக்காது. देहाती मनोस्कर चुपचाप बीरबल के पास चला गया और उसे बीरबल से सारी बातें बताई. சோ உடனே ரொம்ப அப்செட்டா மசோஸ்கர் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சோகமா, சுப்சாப்னா அமைதியா அவரு பீர்பாலை பார்க்க போறாரு. யாருன்னா உட்கட்டர் வந்து இந்த மாதிரி ரிவார்ட் தர மாட்டாங்கன்னு சொன்ன உடனே so he is going to meet பீர்பாலை பார்க்க போறாங்க. बीरबल ने कहा कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा மீன்ஸ் நான் கண்டிப்பா உனக்காக வாங்கி கொடுப்பேன், அந்த 5000 rupees உனக்காக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பீர்பால் சொல்றாங்க. சோ பீர்பால் என்ன பண்றாங்க பார்க்கலாம். दूसरे दिन 11 बजे मीन्स 11 o'clock, next day 11 o'clock बीरबल अब तक दरबार में नहीं आया. எப்பவுமே பீர்பால் பேலஸ்க்கு வந்துருவாரு, பட் அன்னைக்கு என்னன்னா நெக்ஸ்ட் டே பீர்பால் வந்து அந்த பேலஸ்க்கு வரல. उस दिन बादशाह बीरबल को साथ लेकर कहीं जाने वाले थे. சோ அந்த நாள் வந்து பாட்ஷா வந்து பீர்பாலை கூட்டிட்டு எங்கேயோ போற மாதிரி இருந்துச்சு, பட் பீர்பால் didn't reach the palace. इसलिए बादशाह खुद बीरबल के घर आए. சோ அதனால என்ன பண்றாரு பாட்ஷா வந்து அந்த கிங் அவங்களே வந்து பீர்பாலை பார்க்கறதுக்காக பீர்பாலோடைய வீட்டுக்கு வராரு. அப்போ பீர்பால் ரசோயி கர் அப்படின்னா கிச்சன் அர்த்தம். சோ ரசோயி கர் மீன்ஸ் கிச்சன் खाना पका रहा था. சோ ரசோயி घर में அப்படின்னா என்னன்னா கிச்சன்ல வந்து அவர் குக் பண்ணிட்டு இருந்தாரு. யாருன்னா பீர்பால் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாரு. नीचे एक चूल्हा जल रहा था. चूल्हा மீன்ஸ் அந்த மண்ணுல அடுப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, சோ அது வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. चूल्हा जल रहा था. 5 फुट ऊंचे सीके पर एक छाड़ी रखी थी. சோ கீழ வந்து அடுப்பு இருந்துச்சு, 5 அடி தூரத்துல ஒரு பாத்திரத்துல ஒரு பாட்ல அரிசி வந்து வெந்துட்டு இருந்துச்சு. उसमें पानी और चावल थे. சோ அந்த பாட்ல வந்து என்ன இருந்துச்சுன்னா தண்ணியும் அரிசியும் இருந்துச்சு, அது வேக வச்சுட்டு இருந்தாங்க 5 அடி தூரத்துல. बादशाह को बीरबल बोला हुजूर माफ कीजिए देर हो गई, पर
क्या करूं ये चावल जल्दी नहीं பக்தா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா பாட்ஷா வந்து கேக்குறாங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்க, ஹசூர் சாரி மாஃப் கீஜியே அப்படின்னா சாரி கேட்கிறாரு. என்ன பண்றது, இந்த அரிசி வேகவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேர் ஹோகை மீன்ஸ் இட் பிகம் டூ லேட். பர் கியா கரு என்ன பண்றது, ஏ சாவல் ஜல்தி நஹி பக்தா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த அரிசி வந்து சீக்கிரமாவே வேக மாட்டேங்குது. ஜல்தி மீன்ஸ் சீக்கிரமா, குவிக்லி, இஸ் நாட் பாயிலிங் அப்படின்னு சொல்றாங்க. बादशाह ने नजदीक जाकर देखा तो उन्हें खूब हंसी आई. ஸோ பாட்ஷா அந்த கிங் வந்து கிட்ட போய் பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா उन्होंने कहा बीरबल तुम कब से इतने बेवकूफ बने. ஸோ அவர் சொல்றாரு, பீர்பால் நீ எப்ப இருந்து இவ்வளோ ஃபூலிஷா மாறின, இவ்வளோ முட்டாள்தனமா இருக்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. बेवकूफ அப்படின்னா முட்டாள்தனம், फूलिशनेस. चूल्हे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा. ஸோ என்ன சொல்றாங்கன்னா சூல்ஹே அந்த கீழே தானே அடுப்பு இருக்கு, 5 அடி தூரத்துல நீ அரிசி வச்சிருக்க, அது எப்படி வந்து வேகும், 5 அடி தூரத்துல எப்படி ஹீட் வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு பீர்பால் வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பீர்பால் முஸ்குராத்தே ஹுவா போலா. முஸ்குராத்தே மீன்ஸ் ஸ்மைலிங், ஸ்மைல் பண்ணிட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாஹம்பனா आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देती है, पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा. ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஹசூர் ஜஹம்பனா மை லார்ட், உங்க வீட்டு தீபம் 10 அடி தூரத்துல இருந்து அந்த உட்கட்டருக்கு அந்த வெப்பத்தை கொடுக்குதுன்னா எங்க வீட்டு இந்த அடுப்பு 5 அடி தூரத்துல இருக்கிற அந்த அரிசியை வேக வைக்காதா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அக்பர் को बात समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्यों ये नाटक रचा है. ஸோ அக்பர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பீர்பால் வந்து ஏன் இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டக் மீன்ஸ் டிராமா. ஸோ ஏன் இந்த டிராமா பீர்பால் பண்ணாரு அப்படின்னு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. उन्होंने तुरंत देहाती को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया और बीरबल की खूब तारीफ की. ஸோ கடைசியில என்னாச்சு, இவரு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக பீர்பால் வந்து இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உட்கட்டருக்கு 5,000 rupees ரிவார்ட் வழங்குறாங்க. and he is giving a very price appreciation to this பீர்பாலை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, ரொம்ப தாரிஃப் மீன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி புகழ்றாரு. so this is the prose lesson. hope you love it and hope you like it, and if you like it please like and subscribe if you are new to my channel, and thank you all. See you in the next video. Thank you so much.